சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னு பாத்துடலாமா? முதல்ல தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல இருக்கிற ஸ்கீம்ஸ், டெக்னாலஜி பத்தி பாப்போம், அப்புறமா பொருளாதாரம், பாதுகாப்பு சம்பந்தமான சில பிரீஃப்ஸ், கடைசியா சில முக்கியமான சர்வதேச விஷயங்களோட முடிக்கலாம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தமிழ்நாடு ஹெட்லைன்ஸ். கேள்வியே ரொம்ப முக்கியமானது. வெஸ்ட் ஏஷியால இருக்கிற நம்ம தமிழ் மக்களை பாதுகாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா என்ன ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்கு? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பதில் ஏதோ. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால அங்க வளைகுடா நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு 24/7 கண்ட்ரோல் ரூம் ஆரம்பிச்சு ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இதுக்காகவே புது டெல்லியில ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணிருக்காங்க. இதை யாரு ரன் பண்றாங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை. அவங்களோட மெயின் டார்கெட்டே வெளிநாட்டுல இருக்கிற நம்ம தமிழர்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் தன்னோட மக்களை எப்படி பாதுகாக்குதுங்கிற கேள்விக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஓகே, இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போலாம். தேசிய அளவிலான திட்டங்கள் மற்றும் டெக்னாலஜி. இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேள்வி. நம்ம இந்தியாவோட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, எந்த 4 முக்கியமான ஏரியாஸ்ல மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு புரட்சியே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது என்னென்ன ஏரியாஸ்? இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, தெளிவா இருக்கு. அந்த 4 ஏரியாஸ் என்னென்னா, கோர்ட்ஸ், லீகல் டிரான்ஸ்லேஷன், அதாவது சட்ட மொழிபெயர்ப்பு, அப்புறம் சட்ட அமலாக்கம், கடைசியா கோர்ட் நடவடிக்கைகள். இதுல அந்த சட்ட மொழிபெயர்ப்புல ஏஐயோட பங்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா தீர்ப்புகளை நம்ம தாய்மொழியில மொழிபெயர்த்து கொடுக்கும்போது நீதி எல்லாருக்கும் இன்னும் சுலபமா போய் சேருது. இது ஒரு வகையான டெமோக்ரஸி தானே, இல்லையா? அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஹெல்த் ஸ்கீம் பத்தின கேள்வி. சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இதை எதிர்த்து போராட நம்ம நாட்டுல கொண்டு வந்திருக்கிற அந்த நேஷன் வைட் ஹெல்த் ஸ்கீம் என்ன? இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 80,000. சும்மா ஒரு நம்பர் இல்ல இது. இந்தியால ஒவ்வொரு வருஷமும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால இறந்து போறவங்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு டேட்டா மட்டுமே இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸ்னு நமக்கு புரிய வைக்குது. சோ இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வு தான் இந்த ஹெச்பிவி தடுப்பூசி பிரச்சாரம். ஹெச்பிவினா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது 14 வயசு வரைக்கும் இருக்கிற சிறுமிகளுக்கான ஒரு நேஷன் வைடு ப்ரோக்ராம். இத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஜ்மீர்ல தொடங்கி வச்சாங்க. இதை யூஸ் பண்றது காடாசில் தடுப்பூசி. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்தியால 80% மேல கேன்சர் கேஸ்களுக்கு காரணமா இருக்கிற ஹெச்பிவி வகைகளுக்கு எதிராக பாதுகாப்பு கொடுக்குது. பெண்களோட ஆரோக்கியத்துல இது ஒரு பெரிய மைல்கல். ஓகே, அடுத்த கேள்வி டிஜிட்டல் இந்தியா சம்பந்தப்பட்டது. சப்சிடி கொடுக்கறதுலயும் சரி, ஏஐ டெவலப்மெண்ட்லயும் சரி, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின 2 ரீசன்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு சொல்லுங்க பாப்போம். 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்னு சிபிடிசி பைலட் ப்ரோக்ராம், அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இத புதுச்சேரியில உணவு மானியம் கொடுக்கறதுக்காக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, மானியம் நடுவுல எந்த தப்போ நடக்காம நேரடியா மக்களுக்கு போய் சேரும். 2வது கூகுளோட நானோ பனானா 2. இது கூகுளோட புது ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் டூல். இது நம்ம டிஜிட்டல் கிரியேட்டிவ் எக்கானமில ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாம். எக்கானமி அண்ட் டிஃபென்ஸ். இதுல இருந்து சில முக்கியமான பிரீஃப்ஸ் பார்த்திடலாம். நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நேரடியான கேள்வி, நம்ம மாநிலத்தோட எக்கானமிய பலப்படுத்துற முக்கியமான இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ், அதாவது தொழில்துறை வழித்தடங்கள் எது எதுன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன்ல அதோட லிஸ்ட் இருக்கு பாருங்க. கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடம், சென்னை பெங்களூர், கொச்சி கோவை பெங்களூரு, சென்னை கன்னியாகுமரி. இந்த மாதிரி காரிடார்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா ஃபியூச்சர்ல வரப்போற கோவை மதுரை தென்காசி திருநெல்வேலி காரிடார் தென் தமிழகத்தோட தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சரி, இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இதுல இந்தியாவோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி ஒரு கேள்வி. புதுசா ஒன்னு சொல்லியிருக்காங்க, ஹெக்ஸகான் அலையன்சஸ், அதாவது அருங்கோண கூட்டணிகள். அப்படின்னா என்ன? இது ஒரு புது கான்செப்ட். அதனால எக்ஸாம்ல வர நிறைய சான்ஸ் இருக்கு, கவனிங்க. இதுக்கு சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இந்த அருங்கோண கூட்டணிகள்ங்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்மொழிந்த ஒரு புது ஜியோபொலிட்டிக்கல் குரூப். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வெஸ்ட் ஏஷியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனை அதிகப்படுத்துறது.
இந்த கூட்டணியில முக்கியமா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகள். இது 3 முக்கியமான தூண்கள் மேல நிக்கும்: பொருளாதாரம், ராஜதந்திரம், அப்புறம் பாதுகாப்பு. இந்தியாவுக்கு இதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் ஏஷியால நம்மளோட பவர் இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா எக்கனாமிக் காரிடார், அதாவது IMEC திட்டத்துக்கு இது ஒரு நல்ல பாதுகாப்பு அரணாவும் அமையும்.